ஹாய் மக்களே வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மிளகாய் நட்டிருக்கேன், என்ன ரகம் நட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கமெண்டில் கேள்வி கேட்டிருக்கீங்க. அது ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியாக பதில் சொல்கிறத விட எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தாங்க இந்த வீடியோ. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ குண்டு மிளகாய் வெரைட்டியில் ஒரு 8 ரகம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சம்பாவில் பார்த்திங்கன்னா ஒரு 6 ரகம், மொத்தம் ரெண்டையும் சேர்த்திங்கன்னா ஒரு 14 ரகம் பண்ணியிருக்குங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதிகமாக நடவு நட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, குண்டு மிளகாயில் வந்து ரங்கா நட்டிருக்கேங்க. சம்பாவில் பார்த்தீங்கன்னாக்கா, கலால் சீட்ஸ் கம்பெனியில் 1407ன்ட்டு ஒன்று ஒரு ஐட்டங்க. அதுதான் நம்ம மேஜராக அதிகமாக பண்ணியிருக்கிறோம். மற்ற ரகம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து மிளகாயை பற்றி வீடியோ போட்டுட்ருக்கோம். அதனால் நம்ம ஃபாலோவர்ஸ் யாராவது எது நல்ல ரகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம வந்து நம்ம நட்டு அது ஃபீல்டில் அதை வந்து அதோட ரிசல்ட் பார்த்துருந்தா மட்டும்தான் இது நல்லது கெட்டதுன்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்காக பார்த்திங்கன்னா, மற்ற ரகத்தில் வந்து ஒரு 50 கன்று 60 கன்று, அதாவது ஒரு 60 கன்று அளவு வந்து நம்ம கலெக்ட் பண்ணி நட்டிருக்கோம். நம்ம போடுற வீடியோ வந்து மற்ற விவசாயம் சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னாக்கா, மற்ற விவசாயிகளுக்கு நம்ம மூலியமாக அதிலேருந்து என் மூலியமாக அதில் ஒரு பயன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க. இது எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக பிடிக்கணும்னு சொல்கிறவங்க கமெண்டில் வந்து சொல்லுங்கள். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ரகங்கிறத நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ரகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனிசம் கம்பெனியில் யூஎஸ்எம் சந்திரிகா, இது ஒன்றுங்க. இது குண்டு மிளகாய் ரகம் தான். இது பார்த்திங்கன்னா நாம்தார் சீட்ஸில் நம்பர் NS 2560ங்க. இது வந்து போன வருஷம் தான் இந்த ரகம் வந்திருக்கு. போன வருஷம் நமக்கு விதை கிடைக்கல, அதனால் இந்த தடவை வந்து ஒரு பாக்கெட் வாங்கி நட்டுருக்குங்க. நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1200 நாற்று இந்த ரகம் இருக்குது. இது வந்து ரங்காவுக்கு அடுத்து வந்ததுங்க. இதோட ரிசல்ட் எப்போ இருக்குன்னு பார்க்கலாங்க. இது வந்து குண்டு மிளகாய் ரகம் நம்பர் 2. இது அடுத்தது பார்க்கலாம் வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா யூஎஸ் அக்ரி சீட்ஸுங்க. இது வந்து SW 415. இதுவும் குண்டு மிளகாய் ரகம் தாங்க. இது 3வது ரகம். அடுத்தது பார்க்கலாம் வாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 4வது ரகம் ப்ரீமியம் சீட்ஸில் வந்து சிம்கா F1. இது குண்டு மிளகாய் வெரைட்டி தாங்க. அடுத்ததை பார்க்கலாம் வாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 5வது ரகம் ரங்கா. இது எல்லாருக்குமே தெரியும். வாங்க அடுத்த போய் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது 6வது ரகங்க, நாங்வுட் சீட்ஸ் இந்தியா. இதோட ரகம் பார்த்திங்கன்னா ரைடர் 707ங்க. அடுத்ததை பார்க்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது 7வது ரகம் PHS சீட்ஸ், அதாவது பிரபாகரன் ஹைப்ரிட் சீட்ஸ். இது வந்து ரகம் பேர் பார்த்திங்கன்னா ராதா. இது குண்டு மிளகா தாங்க. இதோட பாக்கெட் நமக்கு கிடைக்கல. இது கண்ணே வந்து நமக்கு லேட்டாக தான் கிடச்சிது. கண்ணை பார்த்திங்கனாலே தெரியும். அந்த பக்கம் இருக்கிறதுக்கு இங்கிட்ட இருக்கிறதுக்கு இது கரெக்டாக ஒரு 60 கன்று இருக்குங்க இதில். அடுத்ததை போய் பார்க்கலாங்க. இது தாங்க 8வது ரகம் குண்டு மிளகாயில். இது பார்த்திங்கன்னா அட்வாண்டா ATV சில்லி 5148ங்க நம்பர். இது எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னாங்கம்மா, வெண்டையில் ஃபேமஸாக இருக்குது பார்த்தீங்களா, ராதிகா ஜானி, அந்த கம்பெனியோட தயாரிப்புங்க. இது வந்து விதையே இன்னும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரல. ட்ரையல் பேசிக்கில் இங்கே வந்து மேனேஜர் நம்மள்ட்ட மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 300 கன்று பண்ணியிருக்குங்க. மேக்ஸிமம் இது CO மேனேஜரு பையர் எல்லாமே வந்து இங்கே வந்து செக் பண்ணுவாங்க. காய் வர ஆரம்பிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயோட லென்த்து கிளைமேட்டு எல்லாம் செட் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா மட்டும்தாங்க இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அலவுடு. இல்லைனா விதை வந்து இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து சார் எல்லாமே நம்ம நிலத்துக்கு வருவாங்க. வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதோட ஃபோட்டோ வீடியோவே எடுத்து போட்டு விட்றேங்க. குண்டு மிளகாய் 8 வெரைட்டி முடிஞ்சதுங்க. அடுத்து சம்பா பார்க்கலாம் வாங்க. சம்பாவில் பார்த்திங்கன்னா இது எலைட் சீட்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மித்ரா இந்த ரகம். இது ரகம் 1. அடுத்து பார்த்திங்கன்னா சம்பாவில் பார்த்திங்கன்னா இது ரகம் 2 சியாரா, மைக்ரோ கம்பெனியில் சியாரா. இது 2வது ரகங்க. 3வது ரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இது வந்து கலால் சீட்ஸில் பங்காரம். இது 3வது வெரைட்டிங்க. 4வது பார்த்திங்கன்னா இந்திரா ப்ளஸ்ஸுங்க. இது வந்து ஒரு பழைய ரகம் தான், இருந்தாலும் நம்மளும் நடவு பண்ணியிருக்கேன். இதில் வைரஸ் அதிகமாக விழுகும், ஆனால் வந்து காய் நல்லா காய்க்குங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கலால் சீட்ஸ் கம்பெனியில் 1407 சம்பா மிளகாய்ங்க. அதாவது இந்த இப்போ நீங்கள் பங்காரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பங்காரத்துக்கு அடுத்து வந்ததாங்க இந்த 1407. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேங்க. உண்மையிலுமே பங்காரத்தை காட்டிலுமே இது பெட்டராக இருக்குது, நல்லாவே ரிசல்ட் வருதுங்க. அடுத்து நம்ம கடைசியாக பார்க்குறது கடைசி ரகம் பார்த்திங்கன்னா
கடைசி ரகம் பார்த்தீங்கன்னா இதாங்க யுனிசம் கம்பெனியில் ரேவதி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு நர்சரி அதாவது நம்ம தேவைக்காக போட்டிருந்த இடம் இது வந்து நம்ம மிளகாய் நாற்று போட்டிருந்த இடங்க. நம்ம பழைய வீடியோவில் நிறையா ஷார்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க இந்த இடம் வந்து நம்ம சேட் கட்டியிருந்தோம். அதோட இடம் தான். இந்த இடத்த வந்து நம்ம இப்போ சுத்தம் பண்ணி நம்மள்ட்ட கன்று இல்லை, அதனால் வந்து நர்சரிக்கு சரி ஏதோ ஒன்று கிடைக்கிற கன்றை வாங்கலான்ட்டு போகும்போது இந்த ரேவதி இருந்துச்சுங்க. ஏன்னா இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு சில விவசாயிகள் சொன்னாங்க. சரி ரைட்டு நம்மளும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தாங்க கடைசியில் இப்போ கொண்டாந்து நட்டேன். இப்போ நட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் இருக்கும். நான் இதுவும் கிடைச்சது ஒரு வகையில் நல்லது தாங்க. ஏன்னா இது வந்து ரிசல்ட் எப்படி என்னங்கிறது நமக்கே தெரியாது. நல்லா இருந்து அப்படின்னாக்கா அடுத்த தடவை வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்தலாம்ல. கண்டிப்பாக உங்களுக்காகவும் ஒரு பயன்படும்ல. அதனால் அந்த ரகத்தை செலெக்ஷன் பண்ணி எடுத்தேங்க. என்ன விவசாய சொந்தங்களே, நம்மளோட அந்த முயற்சி, இந்த வீடியோ நிறைய விவசாயிகளுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து விவசாய சொந்தங்களும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோ வந்து நிறையா பேர்த்துக்கு போய் சேரும். அதே மாதிரி மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே.